லட்சுமி, லட்சுமி, என்ன செய்கிறாவோ? கடகடப்பு சத்தமாக தான் இருக்கு. அவட 2 கையால் எவ்வளவு வேலை தான் செய்யணும். பாவமண்ட கண்ணு. வேலை செஞ்சு கல்வணிசி மாதிரி இருந்த சொக்குப்ப புளிச்ச அப்பம் மாதிரி போயிட்டு. பாவமண்ட கண்ணு. லட்சுமி, லட்சுமி. ஓய், என்னங்க வந்துட்டீங்களா? உங்களை நினைச்சு கொண்டுதான் குசினிக்குள்ள வேலை செஞ்சுட்டு நின்ற நான். நீ குசினிக்குள்ளே வேலை செஞ்சேன்னு சொல்ல தேவையில்ல லட்சுமி. உண்ட சோட்டியில் இருக்க கறியை பார்த்தா நீ எங்கே வேலை செஞ்சேன்னு எனக்கு விளங்குது. அது சரி, ஏன் லட்சுமி உங்களுக்கு எந்த எண்ணம் வந்த? உங்களோட எண்ணம் வராமலா இருக்கும். நம்ம 2 பேரும் நகமும் சதையும் போல ஒருவர் புரிஞ்சு சண்டை சச்சரவு ஒன்று இல்லாமல் இருக்கும் தானே. இப்போ குடும்பத்துகளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனையாக இருக்கு. மாத லோனும் கிழமை லோனும் வந்து மலேரியா தொத்து மனுஷனை போல சுருட்டி வச்சிருக்கு. அதோட லீசிங்கும் அப்பன் செத்த பிணத்து மனத்துக்கு நரி வார மாதிரி மாதம் முடிய காசுக்கு வந்து நிற்காங்க வாசலில். அதுகளை என்னத்துக்குகா வாயால் பேச? இந்த புதினமான கிழமை லோனால வீட்டு ஆம்பளைகளுக்கும் உரிய நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குதில்ல. அது பெரிய பிரச்சனைகா. என்னையும் வந்து கிழமை லோன் எடுக்க சொன்னவங்க. அதாரு சொன்னேன். அங்கால பக்கமே போக வேண்டாம். என்னையும் சோறு இல்லாமல் பட்டினி போட்டு சுங்கம் கருவாடாக்கிறாத. நான் போக மாட்டேங்கா. உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது செய்திருக்கேனா? அந்த காலத்தில் நம்ம 2 பேரும் சொல்லி வேலை இல்லை லட்சுமி. எனக்கு நல்லொரு விஷயம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்ன? 15 வயசுல என்ன நீங்கள் அடிகரிய சைக்கிளில் சுற்றி திரிஞ்ச விஷயமா? சீச்சி, அதொண்டுமில்லை. நம்ம 2 பேரும் ஒரு கோயிலடியில் புதினம் பார்த்து நிற்கக்குள்ள பின்னால் வந்த ஒரு பெட்டை தான் என்ன விரும்புகிறதாகவும் தனக்கு இப்போ முடிவு சொல்லணுமென்று கேட்க நீங்கள் அவளுக்கு அடிக்க செருப்பை கலத்தி எடுத்த காட்சி கண்ணுக்குள்ளே இருக்குதா? சும்மா போங்க. நீங்கள் அப்படியான விஷயத்தை தான் ஞாபகம் வச்சிருப்பீர்கள். லட்சுமி. ஓ, சொல்லுங்க. காஞ்ச மரான பின்னும் காய்ச்சி தொங்குறியே, கண்ணு வழிதான் கடிச்சு என்ன நீயும் திங்குறியே. கொத்து வச்ச பாசிமணி விலகி போகுதுங்க, வேர்த்து நெஞ்சுக்குழி தாயரங்கி மேவுதுங்க. நான் ஈரச்சேல காய போட்ட கம்பு, நீ விலகி போய் வழிய விடு வம்பு. காத்தடிச்சு சலசலக்கும் காஞ்ச ஓல சத்தத்தை போல நீ எதுக்கு தொணன்னு பேசுற? கூடவே வந்து போதும். மகளின் எண்ணம் இல்லாமல் நாம 2 பேரும் இப்பதான் லவ் பண்ணுற இளம் ஜோடிகள் மாதிரி. அதுதானே. நம்ம மகள் எங்க போனவள்? அவட கூட்டாளிப்படியன் ஒருவனுக்கு பிறந்த நாளாமண்டு ஏதோ பெருசா பரிசு வாங்கிட்டு போறாள். நம்மட மகளால் எனக்கு ரொம்ப கவலை. அவளின் கல்யாணத்தை 4-10 சனத்தை எடுத்து நல்லா சாப்பாடு கொடுத்து நடத்தணுங்க. மம்மி, நம்மட பிள்ளைக்கு வாழ்நாள் முழுதும் வருஷம் தாங்க. கதைச்சு நிற்கக்குள்ளே வந்துட்டாள். வாங்க மகள். டாடி. வாங்க மகள். உங்களை பற்றி தான் நானும் மம்மியும் கதைச்சு கொண்டு நின்றனாங்க. என்ன பற்றி என்ன டாடி காய்ச்ச நீங்க? உண்ட கல்யாணத்தை கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் மகள். அதை பற்றி தான் நாங்கள் கதைச்சு கொண்டு நின்ற. எந்த கல்யாணத்தை பற்றி ஏப்பா நீங்க கவலைப்படுறீங்க? மகளின் கல்யாணத்தை பற்றி நாங்க கவலைப்படாம பக்கத்து விட்டாக்கலாம் மகள் கவலைப்படுவாங்க. மம்மி, எனக்கு படிப்பு முடியணும். அதுக்கு 2-3 வருஷம் போகணும். அதுக்கு பிறகு வேலை கிடைக்கும். அப்பதான் நாம் என்ற கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும். வேலை எடுக்கிறண்டா ஆஸ்பத்திரி வேலை எடுக்கணும் மகள்.
அப்பதான் என்ற சீனி வருத்தத்துக்கும் உண்ட அம்மாட இடுப்பு வலிக்கும் சரியான மருந்து செய்யலாம். ஓம் டாடி, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன். மஞ்சு, மஞ்சு. ரமணி, வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வாங்க தம்பி. டாடி, இவர் ரமணி. நாங்க படிக்கிற இடத்துல தான் இவரும் படிக்கிறார். காரை ரோட்டில் போட்டிருக்கேள், வளவுக்குள்ளே கொண்டு வாங்க தம்பி. அது பரவாயில்லண்டி, அது இருக்கட்டும். சரி சரி, தம்பியை கோளுக்குள்ள கூட்டிட்டு போங்க மகள். போய் இருங்க, டீ எடுத்து வரேன். வாங்க ரமணி. சரி வாங்க மஞ்சு. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏ மஞ்சு, வேற யாரும் வாரண்டு சொன்னதோ? பக்கத்து வீட்டு நாயை கூட நாங்க ஜவுறல்ல. பக்கத்து வீட்டுல ஒரு காவாலி இருக்கான். அவன் என்ற முகத்தை பார்க்கறதுக்கு மதிலுக்கு மேலால எட்டி எட்டி பார்ப்பான். அவனுக்கு கூட நான் முகத்தை காட்டுறல. அது சரி, ஏன் உங்களோட முகம் டல்லா இருக்கு? இரவு தூக்கமே வரல மஞ்சு. ஏன் ரமணி, நித்திர குளிச வாங்கி போட்டிக்கலாமே. சும்மா நடங்க மஞ்சு. நான் எவ்வளவு சீரியஸாக காய்க்கேன், நீங்கள் சின்சியரே இல்லாமல் காய்க்கிங்க. சரி, இப்போ என்ன சொல்ல வாரீங்க? நிரு நேற்று உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலையா? நிரு சொன்னவன் தான். நான் சொல்லத நிரு உங்கள்கிட்ட சொல்லலையா? இல்லையே மஞ்சு, நிரு ஒன்றுமே சொல்லலையே என்னட்டு. உங்களோட முடிவுல எனக்கு ஓகே தான். வாராயோ வாராயோ காதல் கொள்ள, பூவோடு பேசாத காற்று இல்லை, ஏன் இந்த காதலோ நேற்று இல்லை, நீயே சொல் மனமே. வாராயோ வாராயோ மோனாலிசா, பேசாமல் பேசுதே கண்கள் நேசா. மகள், மம்மி வாரா. ஐயோ, இல்ல ரமணி, அந்த நோட்ஸ் காப்பி அனுப்புங்க, நான் எழுதி போட்டு தரேன். இந்தாங்க மகன் டீ. என்னத்துக்கண்டி டீ எடுத்து? நான் வரும்போது தான் மேங்கோ ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல ரமணி, எடுங்க. சரி சரி, அந்த நோட்ஸ் காப்பியை நான் அனுப்புகிறேன். வேறு எதுவும் புத்தகம் தர வேண்டாம் சொல்லுங்க. மம்மி போயிட்டாவோ, நம்மட விஷயத்துக்கு வருவோம். மஞ்சு, நான் உங்களுக்காகவே வாழ்கிறேன். அதே போல் நீங்கள் எனக்காகவே வாழணும். ஒரு சந்தேகமும் தேவையில்ல. இப்ப இருந்து என்ன கல்யாணம் கட்டினதாவே நினைச்சு கொள்ளுங்க. இவ்வளவும் போதும் மஞ்சு. வாரம் போய்த்து எவ்வளவு சாஃப்டாக இருக்கீங்க கூட கை. பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன், தொட்டால் பூ மலரும், தொற்றா பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். ஓகே, வாரம் மஞ்சு போய்த்து. சரி, போயிட்டு வாங்க. எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை மஞ்சு. இப்ப போங்க. சனிக்கிழமை காலையில மம்மியும் டாடி மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப வாங்க. சுவராக வருவோம் மஞ்சு. வாரம் போய்த்து. போயிட்டு வாங்க. ஐயோ, தலையை குழப்பிட்டானே ரமணி. எதுக்கும் புத்தகத்தோட இருக்கணும். SMS ஒன்று வருது. யார் அது? ரமணிதானோ? ஓ, அவனேதான். என்னண்டு பாப்போம். உன்னைய நான் செல்லமாக செல்லம் என்று சொல்லலாமா? ஐயோ, ரிப்ளை பண்ணுவோம். நீ இங்க சேயில்லும் ஏ என்று சோயின்னாயில் ஏனக்கு வேட்கவும் வரும் மஞ்சு ஏண்டே சோயில்லுங்க. மகள், ஓ டாடி வாங்க. எங்க வந்த பையன் போயிட்டாரா? அவர் நோட்ஸ் காப்பி வாங்க வந்த டாடி. அவர் உடனே போயிட்டார். மகள், எங்க வந்த பையன் போயிட்டாரா? ஓ மம்மி, நீங்க கொடுத்த டீயை குடிச்சிட்டு உடனே போயிட்டார். ரமணி ஒரு ஒழுக்கமான படியன் மம்மி. தான் வந்ததை பற்றி உங்க மம்மி டாடி ஒன்றும் நினைக்க மாட்டாங்களான்னு கேட்டார். ஐயோ, அந்த பையன் என்ன நினைச்சிருக்காரு பாரு.
படிக்கிற பிள்ளைகளிட்ட 4 பேர் வருவாங்க போவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே மகள். ரமணிட்ட தப்பா ஒரு கதை கதைச்சு போட்டேன் டாடி. அப்படி என்ன கதைச்ச நீ மகள்? நீங்க இங்க வரதால எங்க மம்மியும் டாடியும் பிரச்சனை இல்லை. பக்கத்து வீட்டு சனங்கள் தான் யாரும் வந்தால் 8 புதினம் பார்க்குறவங்க. அதுக்காக நீங்க இங்க வர வேண்டாம்னு சொல்லித்தேன் டாடி. இஞ்சே கடலில் குளிச்சாலும் காக்க அன்னமாகாது. அதுபோல கௌரவமான குடும்பத்தில் பிறந்த நீ தப்பாக நடக்க மாட்டா என்று எனக்கும் தெரியும், உங்களோட மம்மிக்கும் தெரியும். இப்படியெல்லாம் உங்களோட கூட்டாளி பிள்ளைகள்கிட்ட கதைக்கக்கூடாது. மஞ்சு மஞ்சு மணி வாங்க. வணக்கம் மஞ்சு. வணக்கம் மங்கள். வணக்கம் அண்டி. வணக்கம் தம்பி, வாங்க. இவர் எங்கட சீனியர் மம்மி. சீனியர் ரெண்டா மகள்? நாங்க படிக்கிற இடத்துல எங்களுக்கு முந்தி சேர்ந்தவர் மம்மி. தம்பிய ஹோலுக்குள்ள கூட்டிட்டு போங்க மகள். வாங்க மணி இருப்போம். ஓகே வாங்க. நீங்க வருவீங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நாள் உங்களோட கதைச்சி தின்னுது போனதுக்கு பிறகு நான் காண்ற முகமெல்லாம் உங்களோட முகம் போல தான் தெரியுது மஞ்சு. அதுவும் நீங்கள் நேற்று போட்டு வந்த டொப்பும் ஜீன்ஸும் உங்களோட தேவலோக தேவதை மாதிரி மாத்திடுது மஞ்சு. சும்மா போங்க, எனக்கு ஐஸ் வைக்கிறீங்க. சத்தியமா சொல்றேன். அது சரி, நீங்க நேற்று போட்டு வந்த ஷர்ட் யார் செலக்ட் பண்ணது? அந்த ஷர்ட்டோட நான் உங்களை காண திருப்பாச்சி படத்துல வந்த விஜயிட தோட்டம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ சாமி, ஏன் இந்த கிண்டல் உங்களுக்கு? நான் புதுசா வந்த 3000 ரூபாய் ஷர்ட் ஒன்று எடுக்க போலேன். அவன் முந்தின நாள் வந்ததாமன்று அதை காட்டினான். ஷர்ட் இல்லாதால அந்த ஷர்ட் எடுத்த நான். சரி, அது இருக்கட்டும். நம்மட விஷயத்த உங்களோட மம்மி டாடி அறிஞ்சா பிரச்சனை வராதா? மணி வேறவங்க போல இல்ல எங்க மம்மி டாடி. எனக்காக அவங்க உயிரையும் விடுவாங்க. என்னைய நீங்க கல்யாணம் கட்டினதாகவே நினைச்சுக்கொள்ளுங்க. மகள் மம்மி வாரா. மணி எனக்கு முதலாவது கணக்கு விளங்கிட்டு, 2வது கணக்குல கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இந்தாங்க மகன், டீ எடுங்க. தேங்க்ஸ் ஆண்டி. கொஞ்சம் நில்லுங்க ஆண்டி. மஞ்சுவுக்கு இது ஃபைனல் இயர்ன்றபடியால் கொஞ்சம் கார்ட் பேக் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் மஞ்சுவுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஓ மகன், நீங்களும் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுக்கணும். நிச்சயமாக ஆண்டி. ஒன்று விடாமல் மஞ்சுவுக்கு சொல்லிக் கொடுக்க மேக்ஸிமம் நானும் ட்ரை பண்ணுறேன். நன்றி மகன், கதைச்சி திருங்க. மம்மி போயிட்டாவு. சொல்லுங்க. என்னத்தை சொல்லுற மஞ்சு? படிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ எதுக்கும் விருப்பம் வருதில்லை. உங்களை விட எனக்கு பெரும் கஷ்டமா இருக்கு மணி. சாப்பிடும் போதும் சாப்பாடு பிளேட்லையும் உங்களோட முகம்தான் தெரியுது. அது வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் பாரதி தான் மஞ்சு. சரி, வேற யாரும் உங்கள்கிட்ட விருப்பம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செருப்பால தான் பதில் சொல்லுவேன் மணி. நான் ஒருவன் என்றால் ஒருத்தன் தான், மற்ற பிள்ளையில போல இல்லை நான். மஞ்சு, உங்களுக்காகத்தான் கரிஷ்மா மோட்டர் சைக்கிளே எடுத்தேன். சில வேளை கார் எடுக்கிற ஐடியாவும் இருக்கு. சரி சரி, உங்களோட விருப்பம். ஓகே மஞ்சு, உங்களை என்ற ஃபோனில் ஒரு படம் ஒன்று எடுக்கட்டா? ஐயோ, நீங்க யார்ட்டையும் காட்டுவீங்க, பெடியனுள்ள என்ன பகுடி பண்ணுவாங்க. மஞ்சு ப்ளீஸ், ஒரு படம் மஞ்சு. தனியாக இருக்கும்போது உங்களோட இடுப்பின் அழகு, பாதத்தின் அழகு, மூக்கின் அழகு, உங்கள் கண்ணின் அழகு இதெல்லாம் தனித்தனியாக பார்த்து ரசிக்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் ஒரு படம். சரி எடுங்க, பட் ஒருத்தட்டையும் காட்டக்கூடாது. ஓகே, இங்கால நில்லுங்க, கொஞ்சம் சிரிங்க. எடுத்துட்டியா மணி? மஞ்சு, உங்களோட கூந்தல் அழகை பார்க்குறதுக்கு என் 2 கண்ணே போதாது. மஞ்சு கொஞ்சம் திரும்பி நில்லுங்க, கூந்தல் ஒரு படம் எடுக்க போகிறேன். உங்களால பெருந்தொல்ல மணி. சரி வேகமாடுங்க. ஓகே தேங்க்ஸ். சரி மஞ்சு, வாரன் போயிட்டு நாளைக்கு டவுனில் சந்திப்போம். See you. போயிட்டு வாரன் மஞ்சு. ஓகே பாய். என்ன அதிர்ஷ்டத்துல பிறந்துட்டாள் இந்த மஞ்சு. இந்த மஞ்சுவுக்கு எவ்வளவு மார்க்கெட்டா இருக்கு. ஏன் மற்றாக்களை விட இந்த மஞ்சு வடிவரிக்கிறதுக்காகவா? புரியாம இருக்கு. எல்லாட்டையும் விருப்பம் சொன்னாலும் ஒரு ஆளை தானே கல்யாணம் கட்டலாம். அதுக்கு என்ன, கடைசியில் லிஸ்ட்டை போட்டுட்டா போச்சு.
20 பவுன் தாலி, 3 பவுன் நெக்லஸ், 2 சோடி சங்கீதா காப்பு, 2 சோடி சபானா காப்பு, இப்படி லிஸ்ட்ல உள்ளத யார் செய்யற தகுதியா இருக்காங்களோ அவரை திருமணம் செஞ்சால் போச்சு. ஓகே. மம்மி மம்மி, ஓ மகள் வாரன். என்ன கூப்பிட்டு? நான் கிளாஸுக்கு போற நேரமாச்சு, போறேன் மம்மி. சரி போயிட்டு வாங்க மகள். எங்க போகமாள்? கிளாஸுக்கு நேரமாச்சு டாடி, போய்த்து வரேன். சரி மகள், கவனமா போயிட்டு வாங்க. சரி டாடி. என்னங்க? ஓ சொல்லுங்கோ. நம்மட மகள் வீட்டில் இருக்கவே நேரம் இல்லாமல் படிப்புக்கு அங்க இங்கே அலைஞ்சு தீரத்தை பார்த்தா கவலையா இருக்குங்க. அதை பற்றி ஏன் கவலைப்படுற? பிள்ளைகள் எல்லாம் இப்போ அவுட்டுட்ட மாடுகள் மாதிரி இப்படித்தானே வகுப்புக்கு வகுப்புக்கு அங்கேயும் இஞ்சையும் திரியுதுகள். ஒரு சந்தோஷமான விஷயம். நம்மட பிள்ளைக்கு எவ்வளவு கூட்டாளி பாருங்க. ஓங்கா, அதைத்தான் நானும் நினச்சி சந்தோஷப்பட்டேன். பிள்ளைக்கு ஏதுமண்டா ஹெல்ப் பண்ணுறதுக்கு சனத்தை தேடி வச்சிருக்காள். என்ன உள்ள வந்துட்டா? இல்லை டாடி, கிளாஸ் இல்லைன்ட்டு ரமணி கால் பண்ணி சொன்னவன், அதான் வந்துட்டேன். மகள் வந்துட்டால் உங்களோட கதைச்சிருந்ததால பிள்ளைக்கு சமைக்கையும் இல்லை. நான் சமைக்கிறேன், நீங்கள் கதைச்சி திருங்க. மகள், உங்களின் படிப்பெல்லாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுது டாடி. டாடி, நாளைக்கு எக்ஸாம் ஒன்று இருக்கு, நான் படிக்கிறேன். சரி மகள், போய் படி. ஹாய் மச்சான் மணி. ஹாய் மச்சான் ரமணி, எப்படி போகுது? எனக்கு இப்போ எல்லாம் நல்லா தான் மச்சான் போகுது. என்ன ரமணி மிச்சம் சந்தோஷமாக இருக்கா? ஐட்டம் எதுவும் கொளித்தோ? என்னடா சாத்திரம் பார்த்த போல சொன்னா? நான் அன்றைக்கு உன்னிட்ட சொன்னது ஓகே ஆயிடுது மச்சான். அது யார் கேள்வி சொல்லலையேடா. இப்போ சொல்ல நான் விரும்பலை மணி. கழுத்தில் தாலி கட்டி களத்தில் போடும் வரையும் அந்த விஷயம் கொஞ்சம் ரகசியமாக தான் இருக்கும். அவள்கிட்ட ப்ராமிஸ் கொடுத்துட்டேன், இப்போ யார்ட்டையும் அவுட் ஆக்க மாட்டேன்ண்டு. ஐட்டம் எப்படி? அதை வாயால் சொல்லிடலாம் மணி. கொளுத்து போன பாய்லர் கோழி மாதிரி சினேகாடச்சே பிரிப்பாள். அது சரி, உண்ட விஷயம் என்ன மாதிரி? நாங்கள் என்ன சீப்பான ஆக்கலா? எனக்கு முன்னாடி சிக்கித்து தான். ஆனால் என் மனம் மலைக்கு போகிறதும் மடுவுக்கு போகிறதுமா பெரிய பயங்கரமான தடுமாற்றமாக இருக்கு மச்சான். அது அப்படித்தான்டா, சொந்தமாக கையில் பிடிக்கும் வரையும் ப்ரைவேட் பஸ் மாதிரி தான். அது சரி, ஐட்டம் எப்படி? ரமணி, நான் ஒரு பெருமைக்கு சொல்லலை, அப்படிப்பட்ட அழகான பெண்ணொன்று கிடைப்பாளன்று நான் நினைச்சு பார்க்கலடா. கொத்துக்குள்ளே இருந்த மாம்பழம் தான் மச்சான். அவளோட கூந்தலை பார்த்தா எனக்கு தலையான செலவு வராது போல. ஆரெண்டு சொல்லலாம் தானே மணி? இல்லை ரமணி, அவள் இப்போ யார்கிட்டையும் சொல்ல வேணாமன்னு சொல்லித்தால் நேரம் பிறகுள்ள சொல்லுவேன் தானே ரமணி. சரி மச்சான், நேரமாகுது. இன்றைக்கு ஐட்டத்தை சந்திக்கணும், வாரம் போய்த்து. நானும் தாண்டா ரமணி, இன்றைக்கு கட்டாயம் சந்திக்கணும் போல இருக்கு. சரி வா போவோம். மகள், மம்மி, எனக்கு சத்தி வார மாதிரி இருக்கு. வித்தியாசமா என்ன சாப்பாடு சாப்பிட்டேன் நான்? ஒன்றுமில்லையே. ஐயோ என்ன மகள் இது? திடீரெண்டாப்புல இவரையும் காணலையே. என்னங்க, வாங்கல கொஞ்சம் இங்க. என்ன லட்சுமி, நான் இல்லாமல் கொஞ்ச நேரம் இருக்க மாட்டேயா? உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. மகளுக்கு சத்தி வருதுங்க. ஏன் என்ன நடந்த? புரச தொண்டைக்குள்ள விட்டு எடுத்ததை போல் அவதிப்படுற? வித்தியாசமான சாப்பாடு எதுவும் சாப்பிட்டதா மகள்? அப்படி ஒன்று சாப்பிடல டாடி. மஞ்சு, வாங்க ரமணி. வாங்க தம்பி, மகளுக்கு கொஞ்சம் வாந்தி வார மாதிரி இருக்கு. ஏன் என்ன நடந்தது அங்கள்? சாப்பாடில் எதுவும் பிரச்சனையா? என்ன நடந்ததுன்னு தெரியாதே. மஞ்சு, ஹாய் ரமணி. இவனே நிஞ்ச வந்தவன். மணி வாங்க. இவன் ஏன் இங்கே வந்தவன்? வாங்க மகன். வாங்க மணி. வாங்க தம்பி, மகளுக்கு கொஞ்சம் சக்தி வார மாதிரி இருக்கு. ஏன் என்ன பிரச்சனை? நேற்று நல்லா தானே கதைச்சிட்டு வந்தவள். மஞ்சு எதுவும் வித்தியாசமாக சாப்பிட்டதா? அப்படி ஒன்று சாப்பிடல. போகிற வழியில் ஹோட்டல் ஒன்றில் ரொட்டி ஒன்று சாப்பிட்டேன் நான். அதுதானோ தெரியல. நாம மஞ்சிகை வச்சுக்கிற சரியில்லை.
உரையாத பசுத்தயிர் மாதிரி சத்தி வருது, எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம். அதுதான் பெட்டர் அங்கிள். சரியான கதை தம்பி. மகள் ஆஸ்பத்திரிக்கு போவோம், வலிக்கிடுங்க. முகத்தை கழுவி வலிக்கிடுங்க மகள். எதுக்கும் டாக்டர் நிற்கிறாண்டு கோல் எடுத்து பார்க்குறேன் மம்மி. ஆண்டி நானும் ரமணியும் போய் ஓட்ட பிடிச்சிட்டு வாரோம், வேகமாக வலிக்கிடுங்க. ஐயோ வித்தியாசமான வாந்தியா இருக்கே. என்னத்துக்காக வர வாந்தியாண்டு தெரியாம இருக்கே. அதுக்காக வாந்தி வருதா இல்ல சாப்பாட்டு பிரச்சனையா? ஒரு சாப்பாட்டுலயும் விருப்பம் இல்லாம இருக்கே. ஐயோ அவன்ட போனும் வேலை செய்தில்லே. செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு போனையும் ஓப்பில் போட்டுத்தானே. ஆண்டி ஓட்டோ வந்துட்டு நீங்கள் ஓட்டோவில் வாங்க, நாங்கள் மோட்டார் சைக்கிளில் போய் ஜிவி ஹாஸ்பிட்டலில் நிற்கும். வேகமா வாங்க மகள். ஐயோ என் மகளுக்கு என்ன நடந்திக்கோ. என் பெருமான் தான் மகளின் வருத்தத்தை சுகப்படுத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், ஒரு பேஷண்ட்டை சீரியஸாக கொண்டு வந்திருக்கி. வர சொல்லுங்க. வாங்க, இதுங்க என்ன பிரச்சனை? இன்றைக்கு 2-3 தரம் சத்தி எடுத்துட்டேன் டாக்டர். நேற்றிரவு என்ன சாப்பிட்ட நீங்க? மம்மி பானுக்கு பருப்பு ஜொதி வச்சவங்க, அது எனக்கு விருப்பம் இல்லை. அதை மம்மியும் டாடியும் சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு தங்கச்சி, உங்களுக்கு என்ன தமிழ் விளங்குற இல்லையா? விட்டா ஊர்ல இருக்க ஆக்கள் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் பட்டியல் படுத்து எல்லோல. இதுக்குள்ள எடுங்க. வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சம்பவத்துக்காண்டி தான் பாந்தி வருது. உங்களோட கணவர் வந்துருக்காரஞ்சே. எனக்கு இன்னும் திருமணமே ஆகலை டாக்டர். என்ன, உங்களுக்கு திருமணம் ஆகலையா? இல்லை சார். என்ன புள்ள குறுக்கால வாஞ்சிருக்கியா போல? யாரையும் விரும்பிருக்கீங்களா? இல்லை சார். சாப்பாட்டுல விருப்பம் வருதா? ஒரு சாப்பாடுலையும் விருப்பம் வருதில்லை சார். ஆட, என்னடா அது? ரோஸ், பேஷண்ட்டை ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கி. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேனப்பா? நாசம் பிடிப்பான்ட்டு வேண்டாம் வேண்டாம்னு எத்தனை தடவை சொன்னேன். எள்ளளவும் கேட்கலையே அவன். வாங்க இதுல படுங்க. ஓகே, பேரண்ட்ஸை வர சொல்லுங்க. இவ யாரையும் விரும்பியிருக்காவா? அவக்கு அந்த எண்ணமே இல்லை ஐயா. இவட வயிற்றில் யாரோ விண்ணப்பம் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. இவக்கு இப்போ வயிற்றில் 3 மாத குழந்தை இருக்கு. காளியம்மாளே, என்னம்மா நான் கதைக்கிற கதை? 3 மாத குழந்தையா? நான் அவளோட கையை மட்டும்தானே பிடிச்சேன். 3 மாத குழந்தையா? நான் அவளை சொக்க மட்டும் தானே பிடிச்சேன். ஐயா, உங்களுக்கு என்ன பைத்தியமா? எண்ட மகளை பற்றி எனக்கு தெரியும். அப்பு, கதைக்கிறத ஒழுங்கா கதைங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். மகள் மஞ்சு, இந்த ஐயா கதைக்கிறது உண்மையா? கடவுளே, நான் என்னப்பா சொல்லட்டும்? இல்லை டாடி. ஓம் டாடி இல்லை. மணி, எனக்கு தலையெல்லாம் உரைக்குதுடா. எனக்கு உடம்பே புரைக்குடா ரமணி. நின்றா நம்மள ஒரு ஆளை வண்டி ஓட்ட சொன்னாலும் சொல்லுவாள். எட்டு ரமணி போவோம். மஞ்சு, என்னத்தானே நீ விரும்புறதாகவும் கல்யாணம் கட்டுறதாகவும் சொல்லி வந்தேன். மஞ்சு, நான் தானே உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்சேன். உங்களில ஒருத்தர்லேயும் நம்பிக்கை இல்லை. போங்கடா நீங்க. ஏய், உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு. டாடி, டாடி ப்ளீஸ் எனக்கு ஏசாதீங்க டாடி. டாடியா, நான் இப்ப செத்த வாடி தாண்டி. என்ன நடந்துன்னு சொல்லு. என்ன மண்டை எல்லாம் அடிக்குது. மம்மி, மம்மி ப்ளீஸ். மம்மியும் மம்மியும் உண்ட வயிற்றில் இருக்க பிள்ளைக்கு தேதி உரிச்சவன் யாருன்னு சொல்லு. இவனா இவனா? 2 பேர்லையும் ஒருத்தரும் இல்லை டாடி. அப்ப ஆரண்டு சொல்லு. இனி நான் உயிரோட இருக்க மாட்டேன். டாடி, என் கூட்டாளி தான் டாடி. அவன் பேரு கணேஷ். சொந்த இடம் ஹெட்டன். மம்மி, ஒரு நாள் தான் மம்மி நடந்த சம்பவம். ஒரு நாள் இல்லாம இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு நடக்கிற சம்பவமா? என்னடி சத்துராதி, நீ பார்த்த வேலை நேடி. உன்னை நம்பியிருந்த நேடி நானு. என்ற கடவுளே. மச்சான் ரமணி, நான் விரும்புறதாகாண்டி சொன்ன அன்னக்காவடி இவ்வளவுதான்டா. மச்சான் மணி, உன்னட்டே இருப்பேன் சொன்னவளாடா. நான் விரும்புறதா சொன்னது இந்த பேய் தான்டா. லட்சுமி, என்ன வந்து புடி லட்சுமி. ஐயோ கடவுளே, என்ன கதையாச்சு உங்களுக்கு? டாடி, டாடி, டாடி எழுப்புங்க டாடி. நல்லா புடியுங்க. டாக்டர், புள்ளோட அப்பா மயங்கி விழுந்துட்டாரு, வந்து பாருங்க கொஞ்சம். என்ன புதுனம் காட்டுறீங்க?
சத்ராதி பிடிப்பாளே, நீ செஞ்சே வேலுண்டு. இப்ப இருந்து கத்திடி கத்து. கத்திடி கத்து, நல்லா கத்து. இவருக்கு காடு நண்டுது ஆள்றாத முடிஞ்சு. ஐயோ ஐயோ விடாதீங்க. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான்.
பெற வேண்டுகின்றேன் வெண்ணிலா